ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நாம் எவ்வாறு ஜோதிடத்தில் ஆராய்ந்து ஆய்வுரைகள் கொடுக்கப்பட்டு அதனுடைய பலன்களும் விளக்கங்களையும் பற்றி ஒவ்வொரு மாதத்திலும் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த மாதத்திலும் நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் டிஎன்ஏ பற்றி சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சவுண்டு சுத்தமாக குறைஞ்சிருச்சிங்க. உங்களுக்கு கரெக்டாக வருதுங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக கேட்குதுங்களா? ஓகே, மகிழ்ச்சி. ஐயா வாங்க ஐயா. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனி மேலாயினும் கடைக்கண்பார் பருப்பதமத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாளம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலார் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். மகரிஷி பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தினுடைய 76வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொண்டு ஒரு சில ஜோதிட நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுவதற்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு முதற்கண் அடியேனுடைய நன்றியடிகளை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியேன் இந்த ஜோதிடத்திற்கு அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக விளங்கிய மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் அமரத்துவம் அடைந்த அந்த மகான் பட்டாபிராமன் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு இந்த சபையிலே நினைந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது அடியேன் பேசுவதற்கு மரபணு ஜோதிடத்திலே ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து இந்த சபையிலே அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய ஜோதிட மகான்களை, ஜோதிட விற்பனர்களை, இன்று வந்து ஜோதிட உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நாம் திரைப்படத்திலே ஒரு பாடலை கேட்டிருப்போம். அட ரா ரா ராமையா. அந்த பாட்டில் 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையான்னு பாடுவார். 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அதை புட்டு புட்டு வைக்க போகிறோம் பாறையான்னு பாடுவார். அந்த 8 என்பது 8 வகை கர்மாக்கள். அந்த 8 என்பது 8 வகை கர்மாக்கள். இன்றைக்கு நான் சில தொழிலை ஜாதகமானது எவ்வாறு நமக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இந்த தொழிலை செய்வதற்கான கூறுகள் அந்த ஜாதகத்திலே எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன என்பதை மேலெழுந்த வாரியாக 2 வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தொழிலை அறிவதற்கு மரபணு ரீதியிலே ஒரு 3 நிலைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, கிரகத்திற்குரிய அந்த கர்ம பதிவுக்குரிய நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரம் தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. 27 நட்சத்திரங்களில் எந்த கிரகம் எந்த கர்ம பதிவிற்குரிய நட்சத்திரங்களை கொண்டது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, காலபுருஷ தத்துவப்படி மேஷம் தொடங்கி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளிலே ஒவ்வொரு ராசியும்
ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவை கொண்டதாக விளங்குகிறது. அது எந்த ராசி எந்த கர்ம பதிவிற்கு உரியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நிலைப்பாடு. மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய கிரகங்கள் நவகிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் கர்ம பதிவை கொண்டதாக விளங்கும். ஆக எந்த கிரகம் எந்த கர்ம பதிவிற்கு உரியது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இந்த மூன்றையும் நாம் தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உரிய அந்த ஜாதகத்தை பார்த்து அவர் எந்த தொழிலை செய்வதற்கு அந்த ஜாதகமானது அவரை அனுமதிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 வகை கர்மாக்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்று சொன்னல்லவா, அந்த கர்மாக்களுக்குரிய நட்சத்திரங்களை இப்பொழுது பட்டியலிட்டு சொல்ல இருக்கின்றேன். முதலிலே சூரியனுடைய கர்ம பதிவு. இந்த சூரியனுடைய கர்ம பதிவிற்கு 4 நட்சத்திரங்கள்: அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அடுத்து சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 4 நட்சத்திரங்கள்: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அடுத்து புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3: ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அடுத்தது குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 3 நட்சத்திரங்கள்: மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 3: திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இந்த திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 3 நட்சத்திரங்கள்: புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நிறைவாக ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 3: பூசம், விசாகம், சதயம். இந்த பூசம், விசாகம், சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுக்கு 8 வகையான கிரகங்களுக்குரிய கர்ம பதிவிற்கான நட்சத்திரங்கள் என்ன என்று பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் பின்னாலே சொல்வதற்கு இந்த பகுதியெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 12 பாவங்கள், அதாவது லக்னத்தை தொடங்கி அவர்களுக்கு லக்னம், காலபுருஷ லக்னத்தை மையமாக வச்சுக்கும். காலபுருஷ லக்னத்தை மையமாக வைத்தால் மேஷம் லக்னம் காலபுருஷ லக்னத்துடைய 1ஆம் இடம். மீனம் வரைக்கும் அப்படி எண்ணி வந்தால் 12 வீடுகள். அப்படி இருக்கும்பொழுது காலபுருஷ லக்னத்தினுடைய 1ஆம் வீடான மேஷம் குருவனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. காலபுருஷ லக்னத்தினுடைய 2ஆம் வீடான, நான் இப்போ என் எண்ணிக்கை மட்டும் சொல்லிட்டு வரேன், 2ஆம் வீடான ரிஷபம் குருவனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. 5ஆம் வீடாக விளங்கக்கூடிய சிம்மம் குருவனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. 6ஆம் வீடான கன்னி 2 வகையான கிரகங்களுக்கு கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. ஒன்று சனி, மற்றொன்று ராகு.
ஏழாம் வீடான துலாம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. கன்னிக்கு சனியும் சந்திரனும் சொன்னேன். எங்க குறிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், கன்னிக்கு சனியும் சந்திரன் தான் எழுதிங்க, ராகு இல்லை சந்திரன் போட்டு, சாரி, ஏன்னா அதை குழப்பக்கூடாதுல்ல. 6ஆம் இடமான கன்னியிலே சனியும் சந்திரனும் கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 7ஆம் வீடான துலாத்திலே சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 9ஆம் வீடான தனுசு ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 11ஆம் வீடான கும்பம் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 12ஆம் வீடான மீனம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. நான் இப்போ சொன்ன வீடுகள்லாம் நினைவுபடுத்திங்க. காலபுருஷனுக்கு 1, 2, 5 இந்த 3 வீடுகளும் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடுகள். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி சனியினுடைய கர்ம பதிவையும் சந்திரனுடைய கர்ம பதிவையும் கொடுக்கக்கூடிய வீடு. 7ஆம் வீடான துலாம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 9ஆம் வீடான தனுசு ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 11ஆம் வீடான கும்பம் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதே நேரத்தில் 12ஆம் வீடான மீனம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை பின்னால் பயன்படுத்துறது எப்படிங்கிறது சொல்லும் பொழுது இதனுடைய பயன்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தானாகவே புரிய வரும். அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நவ கிரகங்கள் இருக்கல்லவா, அந்த கிரகங்கள் எந்த கிரகம் எந்த கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். சூரியன் போட்டுங்க, சூரியன் போட்டு அதுக்கு நேராக குரு என்று போட்டுக்கொள்ளுங்கள். சூரியன் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சந்திரன் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சூரியன், நான் கொஞ்சம் கிரகத்தை மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் நினைவுக்கு படிச்சுக்கிறதுக்காக நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு சரியாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக. சூரியன் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அடுத்தது புதன் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ராகு சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. குரு ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சனி செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. கேது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கிரகங்கள் நவ கிரகங்களுக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட என்ன கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்பதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மிடத்திலே +2 முடித்த ஒரு பையன் வரான். வந்து அவனுடைய அடுத்த படிநிலை, நான் என்ன படித்தா நல்லாயிருக்கும், எதிர்காலத்திலே நான் எந்த துறையிலே நான் பிரகாசிக்க முடியும், எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குமல்லவா. அதனால் அந்த மாதிரியான நேரத்தில் நாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த 3 ஐட்டங்களும் நமக்கு துணை இருக்கும். சரி இருக்கட்டும், நாம் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து 6ஆம் இடத்தை ஜாதகத்தினுடைய லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு கர்ம பதிவு கிடைக்கும். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் மூலமாக ஒரு கர்ம பதிவு கிடைக்கும். லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம் மூலமாக ஒரு கர்ம பதிவு கிடைக்கும். ஜென்ம நட்சத்திரம் மூலமாக ஒரு கர்ம பதிவு கிடைக்கும். ஆனால் இந்த கர்ம பதிவு அந்த குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு நிறைய விரைவு வரும், நிறைய பேருக்கு இருக்கும். அது பயன்பாட்டில் பயன்படுத்தி பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் பார்த்தால் வழி வழியாக அது இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன தொழில் செய்வார்கள்,
அந்த குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு என்ன வகையான நோய்கள் இருக்கும், இந்த குடும்பத்திலே உள்ளவர்களுடைய சில நிகழ்வுகளை அந்த 3 சுட்டி காட்டும். நான் இப்போ சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, தொழிலை தேர்வு செய்வது எப்படி, தொழிலை தெரிவு செய்வது, மரபணு ரீதியாக தொழிலை தெரிவு செய்வது எப்படி என்பது ஒரு சின்ன ஒரு நிலையில் ஒரு 4 கர்மப்பதிவுகளுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேரங்கறி அது 3ஆக வச்சுக்கலாம், நேரங்கறி அது 2ஆகவும் வச்சுக்கலாம், நேரங்கறி அது 1ஆகவும் வைத்துக்கொள்ளலாம். முதல்ல நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது சூரியனுடைய கர்மப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை கொண்ட தொழில்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல மருத்துவம், அடுத்து பார்த்தா இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த அரசியல் சார்ந்த துறைகளில் ஈடுபடுவதற்கு இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு நமக்கு துணை செய்யும். அடுத்தது தகப்பன் செய்து வந்த தொழிலில் ஈடுபட, அப்பா செய்த ஒரு தொழிலில் ஈடுபட்டிருப்பாரு, பையனை அந்த தொழிலில் ஈடுபட அனுமதிப்பார். அது மாதிரி தொழில் செய்வதற்கு மகனுக்கு இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு அவசியம் இருக்கணும். மருத்துவம் சொன்னேன், அதே நேரத்தில் அரசியல் சொன்னேன். இன்னும் முக்கியமான ஒரு சமாதானம் கேட்டிங்கன்னா தலைமை பண்பு. நான் ஆசிரியராக இருக்கக்கூடிய காரணத்தினால, ஓய்வு பெற்ற ஆசிரியர், இந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய காரணத்தினால எங்கள் அதிகாரிக்கு என்னுடைய டெசிக்னேஷன் AEO, அசிஸ்டன்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனல் ஆஃபீஸருங்கிற மாதிரி வரும். அதாவது தலைமையான அதிகாரி இருப்பார்களவா, அவர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு வேண்டும். இந்த கல்லூரி போன்ற இடங்களில் இந்த MD இருப்பாங்க. தலைமை பண்போடு கூடிய அந்த பணி செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு வேண்டும். சரி, இப்போ நம்மிடத்திலே ஒரு மாணவனுடைய ஜாதகம் வருகிறது. +2 முடிச்சுட்டான். +2 முடிச்சதுக்கப்புறம் அவன் மேற்கொண்டு என்ன துறையை தேர்வு செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே யோசனை கேட்க வருவார்கள். அப்பொழுது அவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகம் என்ன அனுமதிக்கின்றதோ அந்த அனுமதியை மட்டும் அவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக சொல்ல வேண்டும். நான் இப்போ என்ன சொன்னா, சூரியனுடைய கர்மப்பதிவுக்கு தொழிலை அறிவதற்கு ஜாதகத்தினுடைய 6ஆம் பாவமும் 10ஆம் பாவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 6ஆம் பாவம் 10ஆம் பாவம், 6ஆம் பாவம் உத்தியோகம், 10ஆம் பாவம் தொழில். இந்த உத்தியோகம் என்பது மாத சம்பளத்திலே இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். ஆனால் தொழில் என்று சொன்னால் அது நல்ல வளர்ச்சிக்குரியதாக இருந்தால் நல்ல விதமாக தொழில் இருக்கும், அதுக்கு வரையறை இல்லை இல்லைங்களா? ஆகையினால இந்த சூரியனுடைய கர்மப்பதிவை தொழில் செய்யக்கூடியதற்கு அந்த ஜாதகத்திலே அனுமதி உண்டா என்று பார்ப்பதற்கு இந்த 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் பார்க்கணும். இந்த 6ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். 6ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். 10ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். இந்த 6ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் முன் சொன்ன சூரியனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி இருந்தால் அங்கு சூரியனுடைய கர்மப்பதிவு இருப்பதாக பொருள் கொள்ளும். அடுத்து கிரகம் என்று சொன்னால் கேது என்ற கிரகம் அந்த 6ஆம் பாவத்திலே இருக்க வேண்டும். இல்லை என்றால் 6ஆம் பாவாதிபதியோடு இணைந்து எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே நேரத்தில் 10ஆம் பாவத்திலே கேது இருக்க வேண்டும். அந்த 10ஆம் பாவாதிபதியோடு இணைந்து எங்கு வேண்டுமானாலும் அந்த ராசிக்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் இந்த கேதுவும் அந்த 10ஆம் பாவாதிபதியும் கேதுவும் அந்த 6ஆம் பாவாதிபதியும் இருக்கலாம். இது 2வது பாயிண்ட். கிரகத்தை சொல்லிவிட்டேன். இப்பொழுது ஒரு பாவம் என்று சொன்னால் 12ஆம் பாவத்தை எடுக்க வேண்டும்.
நீங்கள் முதல்ல எழுதி பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவத்தில் சூரியன் நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க. அந்த 12ஆம் பாவாதிபதி யாரோ அவர் 6ஆம் பாவத்திலோ அல்லது 10ஆம் பாவத்திலோ இருப்பாரே, ஆனால் அங்கு அவருக்கு அந்த மருத்துவத்துறையிலே, அரசியல் துறையிலே, தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். குறிச்சிக்கிங்களா? அதனால 3 சொல்லியிருக்கேன். மறக்காம ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, 6ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியிலே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அவர்கள் இந்த மருத்துவத்துறையிலே காலடி எடுத்து வைக்க முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக அவரால் அதிலே பிரவேசிக்கவே முடியாது. ஆக சூரியனுடைய அந்த கர்மப்பதிவு வழங்கக்கூடிய இந்த தொழில்களை எல்லாம் சொல்லி இப்பொழுது அந்த தொழிலை எவ்வாறு தெரிவு செய்வது என்பதற்கான வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். வேணா யாராவது ஒரு மருத்துவருடைய ஜாதகமாக கூட இருக்கலாம். இதில் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சூட் ஆனால் கூட அது தகுதியை கொடுக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 6ஆம் பாவாதிபதி சூரியனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியில் இருந்தால் ஓகே, அதையும் எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. ஏதாவது 1 அல்லது 2 பாயிண்ட் சூட் ஆனால் கூட அந்த தகுதியை இந்த ஜாதகருக்கு வழங்குகிறது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது சந்திரனுடைய கர்மப்பதியை கொடுக்கக்கூடிய அந்த தொழிலை அறியக்கூடிய ஒரு சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சந்திரனுடைய கர்மப்பதிவு என்று சொன்னாலே ஒரு 4 நட்சத்திரம்: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. முதலியே சொல்லியிருக்கேன். அந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த சந்திரனுடைய தொழில்கள் என்ன என்று காரகத்துவ தொழில்கள் நாம் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய தொழில்களில் உணவு முதலெடுத்தும் உணவு சார்ந்த தொழில்கள். மளிகை கடை வச்சிருக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் கடை வச்சிருக்கலாம், கேட்டரிங் வச்சிருக்கலாம். இது எல்லாமே இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை சார்ந்து எடுக்கக்கூடிய காரகத்துவ தொழில்கள். அதே நேரத்தில் கடல்சார் தொழில்கள். கடல்சார் தொழில்கள் மீன்பிடி தொழில். அதே நேரத்தில் உப்பெடுக்கக்கூடிய தொழில். இது போன்ற கடலை சார்ந்த தொழில்கள் அனைத்துமே இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்ட தொழில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே சைக்காலஜி, மனோ தத்துவம். இந்த மனோ தத்துவத்தை ஒருவர் அடைவதற்கு இந்த இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்களவா, அவர்களுக்கு உள்ளுணர்வு அருமையாக வேலை செய்யும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் மைண்ட் ரீடிங் என்று சொல்வார்களவா, அடுத்தவருடைய மனதை படிக்கக்கூடிய இந்த ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அதனால இப்போ ஒரு பையன் வரான், அவனுடைய ஜாதகத்தை எடுக்கிறோம். அவன் இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை தொடங்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதி அந்த ஜாதகத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அவனுடைய 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் 6ஆம் பாவமும் 10ஆம் பாவம் தான். அந்த 2 பாவத்தையும் பார்க்கும் பொழுது அந்த பாவாதிபதி நின்ற நட்சத்திரம், பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியிலே இருக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். அடுத்தது கிரகம். 6ஆம் பாவத்திலே சுக்கிரன் இருக்கலாம், 6ஆம் பாவத்திலே ராகு இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் பின்னால் நீங்கள் பறித்து பார்த்தீங்கன்னா காரணம் முடியும். அந்த கிரகத்திற்குரிய அந்த எந்த கிரகம் எந்த கர்மப்பதிவுக்குரியதுன்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதனால் 6ஆம் பாவத்திலே சுக்கிரனும் 10ஆம் பாவத்திலே சுக்கிரனும் 6ஆம் பாவத்திலே ராகுவோ 10ஆம் பாவத்திலே ராகுவோ இடம்பெற வேண்டும். 6ஆம் பாவாதிபதியோடு சுக்கிரனும்
10ஆம் பாவாதிபதியோடு சுக்கிரனும் 6ஆம் பாவாதிபதியோடு ராகுவும் 10ஆம் பாவாதிபதியோடு ராகுவும் இடம்பெறலாம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலே சொன்னேன், இந்த 6ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் சந்திரனுடைய கர்ம பதிவை வழங்கக்கூடிய பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியிலே இருக்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதனால் இதை கொஞ்சம் நீங்களாம் என்ன செய்யலான்னா பரிசீலனை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உதாரண ஜாதகம்லாம் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இப்பொழுது இதை பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதனால் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பெருமை சொல்லிக்கிட்டே போகிறாரு, நமக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது என்னால். இருந்தாலும் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தினால் அதுவே நான் செய்யக்கூடிய பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அடுத்தது இப்போ வேறு ஒரு செவ்வாய் கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய தொழிலை எடுத்துக்கொள்வதற்கு நான் சொன்னேன். இதில் 2 சொல்லி முடிச்சினேன். இப்போ 3வது செவ்வாயை எடுத்துக்கொள்வோம். இந்த செவ்வாய்க்குரிய காரகத்துவ கிரகங்கள், செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்து தொழில்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த செவ்வாயின்னு சொன்னாலே இந்த இன்ஜினியருக்கு படிப்பாங்கள்ல, கட்டுமானத்துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட அந்த பணிகள், இவர்களெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவிலே இடம்பெறுவார்கள். இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். ஐயா, இந்த பையனை ட்ரிபிள் படிக்க வைக்கலாமான்னு யோஜனை இருந்ததுன்னா அந்த ஜாதகம் இப்படி இருந்தால் அவரை அந்த ட்ரிபிள் படிப்பதற்கு அனுமதிக்கலாம். அது எப்படி இருக்கணும்? 6ஆம் பாவம், 6ஆம் பாவாதிபதி, 10ஆம் பாவம், 10ஆம் பாவாதிபதி செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதியிலே இருக்க வேண்டும். அடுத்த இது 10 பாயிண்ட். 2வது பாயிண்டாக 6ஆம் பாவத்திலே சனி இடம்பெற வேண்டும். 10ஆம் பாவத்திலே சனி இடம்பெற வேண்டும். 6ஆம் பாவாதிபதியோடு சனி இடம்பெற வேண்டும். 10ஆம் பாவாதிபதியோடு சனி இடம்பெற வேண்டும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் பாவத்தில் அதனுடைய 11ஆம் அதிபதி அங்கே வந்து சேரணும். அந்த ஜாதகருடைய 11ஆம் அதிபதி இருக்கும்லவா, அந்த 6ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதிபதியும் இணைய வேண்டும். இந்த அமைப்பு இருக்குமே ஆனால் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவ தொழிலில் சீருடை, ஆர்மி, போலீஸ், தீயணைப்புத்துறை, இதெல்லாம் பல தொழில்கள் இருக்குது. இதில் எந்த தொழில் வேணுமானாலும் அவர் செய்யலாம். அவர் தேர்வு செய்து அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். இப்போ 3 சொல்லியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கர்மப்பதிவு மட்டும் சொல்லிட்டு இல்லையா, நான் நிறைய நல்லா அனுமதிச்சா நல்லது. ராகுனுடைய கர்மப்பதிவை கொண்ட தொழில்களை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய அமைப்பு. ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3: பூசம், விசாகம், சதயம். இந்த ராகுனுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள் என்ன மாதிரியான தொழில்கள் செய்வதற்கு அவர்களுக்கு ஜாதகம் அனுமதிக்கின்றது என்று சொன்னால், ராகு என்று சொன்னாலே எலக்ட்ரிக்கல் தொழில், மின்சார சம்பந்தப்பட்ட துறை, அதுக்கெல்லாம் ராகு. அதே நேரத்தில் ரசாயனம், கெமிஸ்ட்ரி, ரசாயனத்துக்கு ராகுவை காரகத்துவமாக சொல்லுவார்கள். அதே நேரத்தில் டெக்ஸ்டைல், இந்த திருப்பூர்லாம் நிறைய டெக்ஸ்டைல்ஸ்லாம் நிறையா இருக்குல்லங்க, இந்த டெக்ஸ்டைல்ஸுக்கெல்லாம் ராகு துணை இருக்கும்.
அந்த தொழில் செய்கிறதுக்கு ராகு அவர்களுடைய ஜாதகத்திலே சிறப்பாக இருக்கும். ராகுனுடைய கர்மப்பதிவு. இதை நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா காரகத்துவங்கள் தானே, ஏராளமான காரகத்துவங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும். அதான் ஐயாமா இருக்கிறவங்களாம் நிறைய சொல்லுவாங்க. அதனால் ஏதோ அடியனுக்கு வந்து பட்டதை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ என்னென்னா ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய தொழிலே ஈடுபடுவதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் அதனுடைய அதிபதிகள் 6ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவாதிபதி பூசம் விசாகம் சதயத்திலே இருக்க வேண்டும். பூசம் விசாகம் சதயம் இது ராகுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் அந்த 6ஆம் பாவாதிபதியோ 10ஆம் பாவாதிபதியோ அந்த பூசம் விசாகம் சதயம் என்ற நட்சத்திரத்திலே இருக்க வேண்டும். இது முதல் பாயிண்டாக வச்சுக்கோங்க. அடுத்து 6ஆம் பாவத்தில் குரு இருக்க வேண்டும். 10ஆம் பாவத்தில் குரு இருக்க வேண்டும். ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுப்பதற்கு தொழிலிலே ஈடுபடுவதற்கு 6ஆம் பாவத்திலே குரு, 10ஆம் பாவத்திலே குரு, 6ஆம் பாவாதிபதியோடு குரு, 10ஆம் பாவாதிபதியோடு குரு இருப்பாரையானால் இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு 6ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் இணையணும். பாவம் 6ஆம் பாவம் 9ஆம் பாவம், 10ஆம் பாவம் 9ஆம் பாவம் இந்த இணைவு இருக்குமே. ஆனால் இவர்கள் ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய தொழிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் ஐயா நீங்களாம் இருக்கும்போது நான் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலையில் அனுமதிச்சிருக்காருங்க. இப்போ நான் சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்குறேன் பாருங்களேன். பாவங்கள் 12 பாவங்களை சொல்லி இன்னும் என்ன பாவங்கள் இன்னும் என்ன கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியதுன்னு நீங்கள் எழுதியிருப்பீங்க. 1ஆம் பாவம் குரு, 2ஆம் பாவம் குரு, 5ஆம் பாவம் குரு, 6ஆம் எழுதியிருக்கீங்க. முதலே ஆரம்பத்திலே அது சொன்னேன். ஐயா வந்துருக்காங்க குரு என்று சொன்னேன். அந்த அமைப்பு எதன் அடிப்படையிலே வந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா மூலத்திரிகோணம் பஞ்சாங்கத்தில் இருக்கும். அந்த மூலத்திரிகோணத்தில் பஞ்சாங்கத்தில் ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அந்த பஞ்சாங்கத்திலே மூலத்திரிகோணம் எடுப்போம். மரபணு ஜோதிடத்திலே இந்த மூலத்திரிகோணம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா 9 கிரகங்கள் நவகிரகங்கள் நவகிரகங்கள் பிறந்த நட்சத்திரங்களை சொல்லப் போகின்றேன். சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம், புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம், குரு பிறந்த நட்சத்திரம் பூசம், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம், சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி, ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். இப்போ நவகிரகங்களையும் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். எல்லாம் எழுதியிருக்கீங்களா? ஏதாவது விட்டு போச்சான்னு கேட்குறேன். ரைட், நல்லது, நன்றி. அதனால் இந்த கிரகங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நாம் தெரிந்து கொண்டால் இந்த மூலத்திரிகோணத்தில் அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். நான் அதுக்காக இந்த இடத்த டச் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். இப்போ மேஷத்திலே குருவனுடைய கர்மப்பதிவு கொண்ட வீடுன்னு முதல்ல சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷம் செவ்வாயினுடைய மூலத்திரிகோணம் வீடு. அந்த செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம். அந்த உத்திராடம் கொடுக்கக்கூடிய கர்மப்பதிவு குருவனுடைய கர்மப்பதிவு.
ஆகையினாலே மேஷம் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக 2 குரு என்று போட்டிருப்போம். இரண்டாவது குரு தாங்கியா போட்டிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் வீடு சந்திரனுடைய மூலத்திற்கான வீடு. அந்த சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. மூலத்திற்கான வீடு ரிஷபம். சந்திரன் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு பட்டியல் எழுதியிருப்போம். மிருகசீரிஷம் என்று எழுதியிருப்போம். அந்த மிருகசீரிஷம் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஆகையினால 2வது வீடும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அடுத்து 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5ஆம் வீட்டிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம். அந்த ஹஸ்தம் கொடுக்கக்கூடியது குருவினுடைய கர்ம பதிவு. ஆகையினாலே 5ஆம் பாவம் என்பது குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் பாவத்துக்கு வந்தோம். 6ஆம் பாவத்துக்கு வந்தால் அது புதன் கன்னியிலே இருக்கக்கூடிய 6ஆம் பாவத்திலே மூலத்திரிகோண வீடு, புதனுடைய மூலத்திரிகோண வீடு. அந்த புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் கொடுக்கக்கூடியது சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அது நம்ம எழுதியிருப்போம். 6ஆம் பாவம் சனி. இந்த 6ஆம் பாவம் மேலும் ஒரு கிரகத்திற்கு மூலத்திரிகோணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராகுனுடைய கிரகத்திற்கு மூலத்திரிகோணமாக சொல்லப்பட்டது. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி. ஆகையினாலே அந்த பரணியானது சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. இப்படி 6ஆம் பாவத்துக்கு சனியினுடைய கர்ம பதிவும் சொல்லப்பட்டிருக்கும், சந்திரனுடைய கர்ம பதிவும் சொல்லப்பட்டிருக்கும். 2 விதமான கர்ம பதிவுகள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே மூலத்திரிகோண வீடு சுக்கிரன். சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். மகமானது சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அந்த மகமானது சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரனுடைய பட்டியலை நீங்கள் பார்த்தால் புரியும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. அப்படி பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். மகம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே 7ஆம் பாவம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. இப்போ குருவுக்கு வரோம், 9ஆம் பாவத்துக்கு வரோம். இந்த 9ஆம் பாவத்திலே குருவினுடைய கர்ம, ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பாவம் காலபுருஷனுக்கு தனுசு. தனுசிலே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவானவர் பிறந்த நட்சத்திரம் பூசம். குருவானவர் பிறந்த நட்சத்திரம் பூசம். பூசம் வழங்கக்கூடிய கர்ம பதிவு ராகுனுடைய கர்ம பதிவு. ஆகையினாலே 9ஆம் பாவம் ராகுனுடைய கர்ம பதிவை கொண்ட வீடு. 11ஆம் பாவம், 11ஆம் பாவம் மூலத்திரிகோணம் சனியினுடைய மூலத்திரிகோணம் கும்பம். அந்த சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி வழங்கக்கூடியது செவ்வாயினுடைய கர்ம பதிவு. இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட வீடு 11ஆம் பாவம். நிறைவாக 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. இந்த சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீட்டிற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு கேதுவினுடைய மூலத்திரிகோணம். அந்த கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் கொடுக்கக்கூடிய கர்ம பதிவு சூரியனுடைய கர்ம பதிவு. ஆகையினாலே அந்த 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை
கொடுக்கக்கூடிய வீடு. இப்போ ஒரு பையன் டாக்டராக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டராக இருந்தார்னா அவர் சூரியனுடைய கர்ம பதிவு வாங்கியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சூரியனுடைய கர்ம பதிவு டாக்டர் தாங்க. அதனால் இந்த 6ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம பதிவு வழங்கும் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதியாக இருக்க வேண்டும். இது நாம் ஏற்கனவே சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நினைவுபடுத்திக்கிறதுக்காக அது சொன்னேன். அதனால 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம் இந்த 6ஆம் பாவாதிபதியோட 12ஆம் பாவாதிபதியோட 6ஆம் பாவத்தில் 12ஆம் பாவாதிபதி இடம் பெறணும், 10ஆம் பாவத்தில் 12ஆம் பாவாதிபதி இடம் பெறணும். இப்போ சொன்ன அந்த 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய வீடு. அதுக்காக இந்த இடத்துல இதை சுட்டி காட்டுகின்றேன். அதே நேரத்தில் கிரகம் என்று சொன்னால் அந்த 12ஆம் பாவத்தினுடைய மூலத்திருகோண வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கேது. அந்த கேது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அதனால் 6ஆம் பாவத்திலேயோ அல்லது 10ஆம் பாவத்திலேயோ கேது இடம்பெற வேண்டும். இந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே அவரால் டாக்டராக பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா அந்த டாக்டர் துறைக்கு அவர் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதனால் ஐயா நிறைய பண்ணிக்கலாங்களா? கேட்டு பண்ணிக்கிறேங்க. நான் மரியாதைக்குரிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுடைய இந்த அவையிலே பல நிகழ்வுகளை இன்னும் சொல்லப்போனால் நான் ஜோதிடத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கேன்னு காரணம் சொன்னால் அதுக்கு ஐயாவுடைய இந்த திருச்சபை எனக்கு உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு அடியனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. ஐயா அவர்களுக்கு எங்கள் பொருளாளர் தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா இருங்க வா. நம்முடைய தாந்திரி சக்கரவர்த்தி மணிமுரியஷ்ண ஐயா அவர்களும் விஜயன் ஐயா அவர்கள் மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த சிறப்பு பேச்சாளராக சிங்க